இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில அன்னைக்கே நம்ம விட்டுவிட்ட அந்த உலக கவலை, லௌகீக கவலை இன்னைக்கு எதுக்கு? அதை பற்றி ஏன் திரும்ப நம்ம கவலைப்படணும்? நம்முடைய கர்த்தர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் சொல்லி இருக்காரு. உனக்கு கவலை உள்ளத்தில் தோன்றினால் அதை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு விண்ணப்பமா எனக்கு தெரியப்படுத்தி விடுன்னு சொன்னாரு. உன் பாரத்தை என் மேல் வைத்து விடுன்னு சொன்னாரு. இப்ப திரும்பியும் பழைய எகிப்தின் பாரத்தை நம்ம எதுக்கு சுமக்கணும்? உலக வாழ்க்கை கர்த்தர் தந்தால் வாழ்வோம், தராட்டா அதுக்கு தக்கதா நடப்போம். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. பிறகு கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆசைப்பட்டா கவலை கூடவே தொத்திக்கிட்டு வரும். ஆசைப்பட்டா அது கிடைக்கலன்னா கவலை வரும். இது இப்படித்தான் நடக்கணும்னு எல்லாம் நாமே முன்னிர்ணயம் பண்ணணும்னா அதுல கொஞ்சம் மாற்றம் இருந்தா நமக்கு கவலை வரும். ஆனால் தேவ சித்தம் நடக்கணும், கர்த்தர் என்ன வழி நடத்தணும், ஆவியானுடைய நடத்துதல் படி நடப்பேன் என்று ஒப்பு கொடுத்து வாழுகிற பிள்ளைகளுக்கு கவலை என்பது எதுக்கு? கவலை என்பது ஏது? கிடையாது அப்படி ஒன்று. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் இருக்கிறவர்கள் ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா.